ஸோ வெல்கம் பேக் டு சொன்ன போகிறோன்னா ஜேசன் சஞ்சய் 1 சந்தீப் கிஷன் படம். ஸோ அதுக்கு வந்து சந்தீப் கிஷன் இப்போ ஹாப்பி பர்த்டே சொல்லி ஒரு வீடியோ விட்டாங்க. டைம் ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ பாப்போம். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். லைக்காவோட பைப்லைனில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ நானும் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது இந்த படம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா ஜேசன் சஞ்சய் ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றப்ப. ஸோ வாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. தமிழ் மியூசிக்ல நல்லா இருக்கு. இது 3D ஓ 31st எனக்கு சந்தீப் கிஷன் பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மர் சந்தீப் கிஷன். ஆக்சுவலா செம்ம ஒரு பெர்ஃபார்மர் ஒன்று. இன்னொன்று என்னன்னா அது வந்து எப்படி சொல்றது, அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு. அதை வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவருக்கு சில படங்கள் அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் வந்து ஒழுங்கா அதை வெளியே கொண்டு வரலையோ அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆக்சுவலா இந்த படம் அட்லீஸ்ட் அதை வெளியே கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஹீஸ் அ வெரி குட் ஆக்டர். ஒரு பக்கம் வெரி குட் ஆக்டர், செம்ம ப்ரெசன்ஸ் ஒன்று இருக்கு. அதை வந்து ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல யாரும் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒரு கருத்து இருக்கு அதில். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ரியலி குட் ஒன் ஃபார் ஹிம். ஏன்னா கடைசியாக என்ன படம் வந்துச்சு, ஐ திங்க் இந்த ஊர் பேர் பைரவ கொணாவா இல்லை அதுக்கப்புறம் கூட ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது தெரில அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பட் யா அந்த கொஞ்சம் வருஷம் முன்னாடி செம ப்ராமிசிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு அதான் ஃபுல் பொட்டென்ஷியல் அது காமிக்கிறது யாரும் அதை காமிக்கலை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் அது கண்டிப்பாக காமிச்சிரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா இஸ் அன் அமேசிங் ஆக்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ பார்க்கறதே எப்பயுமே ஜாலியாக இருக்குங்க. செமையாக எனக்கு பார்க்க. ஆனால் ஸ்டார்டிங் அந்த பாட்டில்லாம் உடைக்கிறாங்க தெரியுமா, அது நான் கேள்விப்பட்டேன். அது வந்து அது ஃபிலிமில் எப்படின்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து தியேட்டரில் இருக்கானுங்க. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஹார்ட் அண்ட் சுகர் அப்படின்னு அது வந்து தேட்டரில் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபிலிம்ஸ் எப்படின்னு எனக்கு தெரில. அதே தான் யூஸ் பண்ணுறாங்களா என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி உண்மையாக பாட்டில்லாம் தடிக்க முடியாது இல்லைங்க. ஸோ அது வந்து ஈஸியாக அது ஹார்ட் அண்ட் சுகர் நீங்கள் பிடிக்க முடியும். அதை எடுத்து அடிச்சிங்கன்னா பட்டுன்னு அந்த மாதிரி தூள் தூளாக பீஸாக போயிடும் அப்படின்றது தான் அதோட இது. ஸோ ஏன்னா நீங்கள் முக்கியமாக தேட்டரில் வந்து இப்போ ஹார்ட் அண்ட் சுகர்னால் ஆடியன்ஸ் மேலே தெரிச்சாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, அது சுகர் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யா எனக்கு அது ஃபிலிமில் எப்படின்னு கரெக்டாக தெரில. பட் யா தேட்டரில் அது ஒன்று இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி செம்மையாக இருக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.